ஒரு 20 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துவிட்டது. ஒரு 20 பேர் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்ததைத்தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவரோட ட்விட்டர் பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காரு. உண்மையிலேயே காரணம் அதுதானா சார்? திமுகவினுடைய கொண்டாட்டத்திற்கு காரணம் ஒரு 20 தொகுதிகள் இழந்து விட்டோம் அப்படிங்கிறதுனால தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களா? உங்கள்கிட்ட முதல்ல வந்ததில் உங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைல்ல? எனக்கு என்ன சார் சிக்கல்? ரைட், ஓகே. இல்லை முதல்ல நீங்கள் வேற யார்ட்ட இல்லை நீங்களே சொல்லுங்க. முதல்ல கொண்டாட்டம் நடத்துகிற திமுக போயிட்டு வந்தீங்கனாலும் எனக்கு கொண்டாட்டம் இல்லை நீங்கள் சொல்லிருங்க, அப்புறமேட்டு நான் அவங்க கிட்ட போய்க்கிறேன் ப்ளீஸ். அதனால இது சார் ஒரு அரசியலமைப்பு சாசன திருத்தம். சரி, அதை திருத்துறதுக்கு மசோதாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது 2/3 மெஜாரிட்டி தேவை. அதுக்கு தான் அவங்க செஞ்சுருக்காங்களே ஒழிய இதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 59 மாறும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை மசோதாவில் சொல்லியிருந்தால் அதை எல்லா மாநிலமும் நம்பியிருக்கும். ஓகே ஓகே, தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலமும் நம்பியிருக்கணும். இதில் 2 விஷயத்தை மத்திய அரசாங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி செய்த மிகப்பெரிய தவறு என்று நான் பார்க்குறேன். எப்படின்னா, இந்த 20 குறைஞ்சிருக்குமா கூடியிருக்குமான்றது இங்கே கேள்வி இல்லை, புரியுது. ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் அரசியலமைப்பு சாசனத்தை திருத்தத்தை சட்டத்தை முன்மொழியும் போது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போது 2019 இது கொண்டு வந்திருந்தால் ஒருவேளை அது சாத்தியமாயிருந்திருக்கும். சரி, காரணம் 303 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 2014 292 இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வெறும் 240 நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜகவுக்கு மட்டும் இருக்கிற போது, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 278 இருக்கிற போது, நேற்றைக்கு 298 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப பெரும்பான்மை அங்க இழந்துட்டாங்கல்ல. இப்போ பெண்கள் மகளிருக்கு இந்த மசோதா 33% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மசோதாக்களை அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். 278 பேர் தான் வாக்களிச்சாங்க. 278 230 எதிர்த்து வாக்களிச்சது 211. இப்போ 489 மொத்தம் 489. இப்போ இதுல இந்த 489ல 543 பேர் வர வேண்டியதுல 489 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல 120 சீட்டு வரும்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் குறைச்சு தான் வாக்களிச்சிருக்காங்களே. கரெக்ட். அதுக்கு என்ன பொருள்? ஆக இந்த இது தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியா குறைக்கிறாங்களா கூடுறாங்களான்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு 39 எதன் அடிப்படையில் 1971 அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு MS கில் தலைமையில தொகுதி சீரமைப்பு பண்ணினாங்களா? இந்த மாற்றங்கள் எல்லாம் பண்ணாலும் இத இந்த மசோதாவில் சொல்லி இருந்தால் இதுக்கு ஆதரவு கிடைத்திருக்கும் அப்படிங்கிற பார்வை. ஆனா 50 வருஷத்துக்கு பிறகு அதை கொண்டு வர்றாங்க, அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து இதை செய்ய போறாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத 2.18 என்பதை 2.23 உயர்த்துவோம் அப்படின்னு வாய்மொழியா சொன்னது யாருக்கு நம்பிக்கையை தரலை. புரியுது. மசோதாவில் இருந்திருந்தா அது அவங்கள நீங்க நாளைக்கு கேள்வி கேட்கலாம். அது மாதிரி நீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இப்ப டீலிமிட்டேஷன் அந்த ஆணையம் அமைத்து அதுதான் பரிந்துரை செய்ய வேண்டும். ஒருவேளை மசோதாவில் இவங்க சொல்ல முடியுமா? இல்லைங்க 59 இது நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியுமா? அமைச்சர் சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஆணையம் இருக்குது. அதனால இந்த குளறுபடிகளினால் இது பிரச்சனையாயிருக்குது அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தது தமிழ்நாடு, அது உள்ளாட்சியில். ஆனா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும்னா ஏற்கனவே 81 ஆர்டிகிள் 81(2)A படி ஒரு
டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டுமென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியாயிருக்க வேண்டும். நடத்தியிருக்கா? இல்ல. 2011 கணக்கெடுப்பின்படி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 2021 கொரோனா காரணம் காட்டி நடத்தல. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. அப்படி எடுத்தா 2029 வரைக்கும் அது காலங்கள் எடுக்கும். அப்படின்னா அது 2031க்கு தான் அது பயனுள்ள ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பா வரும். அப்போதான் நீங்க தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர முடியுமே ஒழிய அடிப்படை சட்டம் என்ன? 550 லோக்சபா உறுப்பினர் கொண்டு வரலாம். இதை திரு இபிஎஸ் கேட்டிருக்கிறாரு. 20 சீட் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு இழந்து விட்டது. இப்படி இந்த கூடுதல் தொகுதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்ததைத்தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார்ல. அந்த கேள்வி திமுக இதுல கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 65 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து அதில் 63 கட்சிகள் பங்கேற்று தத்தமது முடிவை சொன்னதற்கு பிறகு 3 முதலமைச்சர்கள் பிற மாநில முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு கையில் இருக்கிற போது இதை நாங்கள் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே ஓகே சார், இங்க பாருங்க சார், ஒரு 12 மணி நேரம் விவாதம் நடக்கிறது சார். நீங்க 4 மணிக்கு ஓட்டெடுப்பு அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. முதல்ல நேற்று மக்களவையில் நேற்று என்ன சொல்றாங்கன்னா 4 o'clock ஓட்டிங் செஷன் சொல்றாங்க. அப்புறம் அது என்ன பண்றாங்கன்னா 7 மணின்னு மாத்துறாங்க. அப்புறம் 7:30 ஆகுது. சரியா சார்? கடைசி நேரத்தில் இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர் சொல்றாரு, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, பாருங்க 4 மணிக்கு ஓட்டெடுப்புன்னு சொன்னபோது அவர் சொல்லலை, 7 மணின்னு சொன்னபோது சொல்லலை, கடைசி நேரத்தில் சொல்றாரு, நீங்க சொன்னீங்கன்னா 1 மணி நேரத்தில் நீங்க கேட்கறத மாத்தி கொண்டு வரோம் இந்த பில்லை அப்படின்ட்டு. ஆனா அது நேற்று முந்தா நாள் சொல்லலை, விவாதம் நடத்த போது சொல்லலை, உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நாங்க உங்களுக்கு உறுதி தரோம், வாக்குறுதி தரோம், இந்த எல்லாமே ஓரல் ஸ்டேட்மெண்ட். ஆனா கடைசி நேரத்தில் 1 மணி நேரத்தில் மாத்தி ரிட்டர்னா கொண்டு வந்து தரேன்னு சொல்றாங்க. என்ன சார் அது? நம்பிடுவீங்க? எதை? அதை நீங்க நாங்க மாத்தி கொண்டு வரோன்றதை நம்பிடுவீங்க. அதை நாம நடைமுறைப்படுத்திடலாம். 550 நாடாளுமன்ற உறுப்பினரை 850 மாத்தினதும் இந்த 33% நம்ம இது கொண்டு வர்றதும் டீலிமிட்டேஷன் ஆணையம் அமைக்க போறதும் இதை 3ஐயும் சேர்த்து வாய்மொழியாக சொன்னால் அதை நம்பி விடுவார்கள் என்று நினைச்சிருக்கலாம். ஓகே ஓகே புரியுது. ஒன்று. ஆனா இதுல என்னன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 2024க்கு முன்னாடி 19 இருந்தாங்கல்ல, இப்ப 40 இருக்காங்கல்ல. இப்ப இதையெல்லாம் 2023 கேட்டிருந்தார்கள் என்றால் ஆளுநர் நாங்க பல்கலைக்கழக வேந்தர்களை நாங்க நியமிப்போம்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போக தெரிஞ்ச திமுகவுக்கு மகளிர் ஆணையத்தை நீங்க 33 பேர் சதவீதம் கொடுக்குறீங்களே, அப்படின்னால் நீங்க டீலிமிட்டேஷனும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தியதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆகவே கொரோனா முடிஞ்சிருச்சு, அதனால இப்பயாவது அதை கொண்டு வந்தா தான் இது 33% நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோ 40 நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது இதுக்கு முன்னாடி 39 நாடாளுமன்ற உறுப்பினரோ எங்கேயாவது கேட்டதாக உண்டா? ஆனால் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்றோம் பாத்தீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன், அடுத்து நீங்க கேளுங்க சார். 100%, 33% பெண்களுக்கு, 24% தனி தொகுதி என்று ஒதுக்கிவிட்டு இதை 2ஐயும் சேர்த்தா 57%, மீதமுள்ள 43% தான் ஆண்கள் எல்லா தரப்பினருக்கும். சரியா? இதை எல்லா அரசியல் கட்சிகளும் மகளிர் மசோதாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த 57% மீதி 43% தான் நமக்கு வருது என்று நினைக்காமலா இந்த மசோதா நிறைவேறாம போயிடுச்சு. சார் இங்க பாருங்க, இந்த இஷ்யூ இவ்வளவு குழப்பமாக போனதற்கு நான் உங்களுக்கு ஒருவேளை அது மறந்து போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் சார். சார் நீங்க என்ஆர்சி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். சரியா? அதோடு சேர்த்து நாங்கள் இந்த சென்சஸ் எடுப்போம்ட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாங்க முதல்ல.
நீங்க என்ஆர்சி எடுத்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு அந்த ஒரு இவர்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிச்சைக்காரன் சோறு மாதிரி பண்ணாங்க. இதை பண்றாங்கிறாங்க, அதை பண்றாங்க. அந்தந்த நேரத்தில் அது எதிர்ப்பு வந்தது. நீங்க சென்சஸ் எடுக்கும்போது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்கணும்ட்டு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு இருந்தது. ஓபிசி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே மறுக்கப்படுகிறதுன்ட்டு அது ஒரு பிரச்சனை இருந்தது. இது எல்லாமும் இருந்தபோது தான் இந்த அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா ஒரு நாள் திடீர்னுட்டு 33% ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் கூடின உடனே கொண்டு வந்தாங்க. சரியா, கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போன பிறகு அந்தந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கு, அப்புறம் மறந்து போயிருது. சரியா, இந்த இது நாங்கள் வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டே இருந்துட்டு கடைசி நேரத்தில் நான் கொண்டு வந்து தரேன், 1 மணி நேரத்தில் தரேன்னு சொன்ன அரசாங்கம் இந்த பில்லு அமெண்ட்மெண்ட் பண்ண இந்த பில்லை 48 மணி நேரத்துக்கு கூட முன்னால் கூட கொடுக்கல. 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னால் தான் கொடுத்தாங்க எம்பிக்களுக்கு. சார் ஏன் எங்களுக்கு முன்னால் கொடுக்கலன்னு கேட்டாங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் நாங்கள் சரி பண்ணிட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அடிப்படையிலே தவறு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். 2021 கொரோனாவை காரணம் கட்டி நடத்தல. ஆமா, இப்ப 2026 எடுக்க போறா, 27 எடுக்க போறாங்கன்னா அப்ப 2037 வரைக்கும் அந்த மக்கள் தொகையை நாங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்களா? அது இந்த மசோதாவில் இருக்கா? இல்ல. டீலிமிட்டேஷன் எந்த ஆணையத்தை வச்சு நம்ம போட போறோம், அது என்ன சொல்ல போகுது இருக்கா? இந்த ரெண்டும் தான் சார் இதுல இந்த சட்ட சிக்கலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்காக தமிழ்நாட்டிற்கு கூடியது எல்லாருமே திமுக இதுக்கு நாங்க தான் காரணம்னு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுக இல்லைங்க எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்றால் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லோருக்கும் பொறுப்பு. திமுக மட்டும் நாங்க இதுன்னா 40 எம்பி ஏற்கனவே தடுத்திருக்கலாமே. ஓகே ஓகே மேடம், ஒண்ணே சார். இல்ல இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சாரத்துல போய் உதயநிதி பேசுறாரு 39 59 ஆனா நம்ம ஏத்துக்கலாம், ஆனா 39 இவங்க 47ன்னு சொல்றாங்க, அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு பேசுறாரு. அவர் எதுக்கு சார் அப்படி பேசுறாரு? 59 எங்கும் உத்தரவாதம் தரப்படவில்லை அப்படிங்கிறதுனால 47 ஆகும் 46 ஆகும். அந்த ஃபிகர் எதை வச்சு சொன்னாரு அவரு? இல்ல 59ங்கிறது எப்படி சொன்னாரு? சரி, அவர் சொன்னதுனால உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்துல 7.23 சொன்னார் சார். அது துணை முதலமைச்சர் தெரியாதா? இல்ல சார், அவருடைய ஓரல் ஸ்டேட்மெண்ட் செல்லுபடியாவது. பார்லிமெண்ட்ல பேசினாலும் செல்லாது. எழுத்து செல்லும், எழுத்து தேவை. நாளைக்கு அப்பீல் போக முடியாது சார். பாராளுமன்றத்துல பேசுற அவை குறிப்புல வரும் சார், வரும். ஆனா மசோதாவுல வராதுன்னு சொல்லுங்க. மசோதாவுல தான் சார் வரணும். அவை குறிப்பு உரையாடல்கள் எல்லாம் நீதிமன்றத்துல ரொம்ப அரிதினும் அரிதாகத்தான் கொண்டு செல்ல. நான் இல்லன்னு சொல்லல, மசோதாவுல வரணும்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தா ஏற்கக்கூடியது. 47ன்றதை யாருமே சொல்லலையே. நாகநந்தினி, அரசியல் புரிதல் இது.